அதில் திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள், ஊழலில்லா அரசு, நிர்வாகத்தை திறம்பட செலுத்தக்கூடிய வெளிப்படைத்தன்மையோடு கூடிய அரசு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. மறுபக்கம் திமுக வந்து மக்கள் தான் ரொம்ப களைச்சு போயிட்டாங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. மின்வெட்டு, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டையும் எப்படி நம்ம எடை போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது? சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பாக செயல்பட எனது வாழ்த்துகள். அதான் என்னோட கல்லூரி காலகட்டத்தில் பெண் போலீஸுங்கிறதே கிடையாதுங்க. பெண் கலெக்டர் வந்து சௌகார் ஜானகி அம்மா தான். பாலச்சந்தர் படத்தில் இன்றைக்கும் வந்து அது அந்த ரோல் வந்து ரொம்ப பிரசித்தம். அண்ணா மறைந்த பிறகு அண்ணா இருக்கிற மாதிரியே வந்து அவங்க மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேட்குறதே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உற்சாகமாக இருந்த காலகட்டங்கள் தான் அது. 73 தான் பெண் போலீஸ், முதல் பெண் போலீஸ். 22 காவலர்கள், அதெல்லாம் நல்லா எனக்கு நினைவு இருக்கு. முதல் பெண் போலீஸ் எஸ்ஐ பேரு உஷா, அது கூட எனக்கு நினைவில் இருக்கு. கலைஞராட்சி காலம் அது. அதற்கு பிறகு எத்தனையோ மாறுதல்கள். 92 ஜெயலலிதா ஆட்சி காலம், அது நமக்கு 1000 விளக்கு போலீஸ் ஸ்டேஷன், அது நல்லாவே தெரியும். இப்போ வந்து சிங்கப்பெண், அதாவது கிட்டத்தட்ட இது ஒண்ணுதான். CAWCன்னு முதல்ல இருந்துங்க, கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அது ரொம்ப காலமா இருக்குது. அதுல இப்போ கொஞ்சம் நவீனத்துவம் பூத்தி இருக்கிறாங்க. தேவைதான், நவீனத்துவம் ரொம்ப தேவை. ஏன்னா பாடி கேம்லாம் வைத்து அந்த சிறப்பு வாகனங்கள், அப்புறம் வந்து முதலமைச்சரே சொன்ன ட்ரோன் வழியாக கண்காணித்தல், அதெல்லாமே கண்டிப்பாக தேவைதான். நம்ம எப்படி பார்க்கணும்னா, அரசு என்பது இயல்பாக சில நலத்திட்டங்களை முன்வைக்க தான் செய்யும், எல்லா அரசுகளுமே. எதிர்கட்சிகள் கண்டிப்பாக அதில் விமர்சனம் வைத்து தான் ஆகணும். இப்போ நீங்க குறிப்பிட்ட 3 விமர்சனங்கள்ல 2 விமர்சனம் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்டது தான். பாலியல் குற்றங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு. மின் விநியோகத்தில் இருக்கிற குளறுபடிகள், இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல போகுது. ஆனா பொதுவாக மக்கள் கவனத்தை 3மே கவரும். ஆனால் கரண்ட் இல்லை அப்படின்னா ஜனங்க கோவிச்சு போயிடுவாங்க, நீங்க எவ்வளவுதான் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும். அதே மாதிரி வந்து கிரைம் கூடுச்சுனாலும் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா முதலமைச்சர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் இன்னைக்கு தெளிவாகவே சொன்னாரு, பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழ்ற மாநிலம் தான் சிறந்த மாநிலம். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொருளாதாரத்தை கடந்து பெண்கள் குழந்தைகள் நிம்மதியா இருக்கக்கூடிய மாநிலம்ங்கிறத சொல்றாரு. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். எதிர்கட்சிகள் எப்படி கூர்மைப்படுத்துது என்றால், அந்த ஆட்சி கலைப்பு என்பதுல அது அப்படி சொன்னதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது முழு பேச்சையும் கவனித்து பார்த்தோம்னா, 3 மாதம் என்பது இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கான விமர்சனத்துக்கான அதிகபட்ச கால அவகாசம், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலைமையில் இந்த அரசு இருக்கிறது. நிர்வாகம் தான். அதாவது 1979 80 காலகட்டத்தில் ஒரு ஆட்சி கலைப்பு, எம்ஜிஆர் ஆட்சி கலைப்பு. 77 ஆட்சி வந்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சி கலைப்புக்கு பிறகு எம்ஜிஆர் மேலதான் அனுதாபம் கூடுச்சு. மீண்டும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். இதுதான் வந்து பழைய வரலாறு. கலைஞர் அவர்களுக்கும் அது நன்றாக தெரிந்த வரலாறு தான், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்த வரலாறு தான். ஏன்னா ஆட்சி கலைப்புக்கான வழி என்பதே கிடையவே கிடையாது எப்போதுமே. 1994 பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸுக்கு பிறகு அது சுத்தமா கிடையாதுங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எப்படி வந்து நிலைத்து நிற்க போகிறது? அதுக்கு வந்து பெரிய அளவுக்கான மெஜாரிட்டி இல்லை. இப்போ 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ஆனா சபாநாயகர் வந்து அந்த தீர்ப்பை வந்து ஒத்தி போடுகிறார், இறுதி தீர்ப்பை. என்ன காரணம்னா, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நிறைய தீர்ப்புகள் வந்து அப்படிதான் இருக்குது. நம்மளே ஏற்கனவே இதை பத்தி நம்ம இதுல பேசியிருக்கிறோம். ஏன்னா இயல்பாகவே வந்து நீங்க கட்சி தாவல் குற்றத்தை இழைத்த பிறகு கொடுக்கிற ராஜினாமா முதல்ல இருக்கிற குற்றத்தை வந்து வைப் அவுட் பண்ணாது. அப்போனா 4 இடைத்தேர்தல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகுது. இந்த 4 பேரும் கேவியட்டும் போட்டிருக்காங்க. அப்பனா அது லாங் டிரான் ப்ராசஸ் நோக்கி தான் போகுது. அது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்துமான்னு சந்தேகம். 4 நடத்தி அதுல வந்து 4ஐயுமே வந்து தாவேகா கைப்பற்றுகிறது என்றால், மிக இயல்பாக ஆட்சிக்கான 4 எம்எல்ஏக்கள் கூடுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப 4 பேர் ரிசிக்னேஷன், 2 மெஜாரிட்டிக்கு 2 மார்க் குறையுது, பாதி குறையுது. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு எடுத்துக்கிடலாம். ஆனாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு 125 எம்எல்ஏக்கள் இருந்தாதான் ஆட்சி வந்து அது நிலைத்த ஆட்சியாக இருக்கும். எனவேதான் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம்லாம் அப்படி வருது. அது ஆட்சி கலைப்பதற்கு திமுக முயற்சிக்கிறது அப்படின்னு நான் எடுத்துக்கிடல. ஏன்னா பிராக்டிகலா விசிகாவும் ஆட்சியில பங்கு பெற்றாச்சு, அதே மாதிரி வந்து காங்கிரஸ் பங்கு பெற்றாச்சு, IUML பங்கு பெற்றாச்சு. அவங்ககிட்ட ஏற்கனவே 107 இருக்கு. ஒரு சீட்டு திருச்சி கிழக்குல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக 108ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆட்சி வந்து மெஜாரிட்டி மார்க்குள்ளதான் இருக்குது. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஆட்சி பேர்ல அதிருப்தி கூடினால் மக்கள் வந்து கலைத்து போவார்கள். கலைப்பு இல்லை, கலைப்பு அப்படிங்கிற ரீதியில தான்
இப்ப இதை நான் அப்படிதான் மக்கள் பார்க்கிறேன். உண்மையிலே இந்த ஆட்சியை பார்த்து ரொம்ப களைச்சு போயிட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நாளையோட தானே ஒரு மாசமே முடியுது, அதுக்குள்ள எப்படி களைப்பு வந்துரும்? ம். அப்படியான வாய்ப்பு இருப்பதா நான் கருதல. சொல்லப்போனால் வந்து ம். சில விழாக்கள் வந்து உற்சாகமா கூட இருக்கு. நான் இன்றைக்கு அந்த விழாவை முழுமையா பார்த்தேன். ம். வழக்கமான விழாக்கள்ல இருக்கிற அந்த அலங்காரம் இல்ல. ம். முதலமைச்சர் கூட ரொம்ப ஈஸியா தான் டெலிவர் பண்ணாரு அவரோட ஸ்பீச்ச. ம். உள்துறை செயலாளர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ம். பொதுவாக வந்து அது ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி தான். என்றாலும் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருந்ததா தான் நான் பார்த்தேன். ம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து பழைய லீடர்ஸை பார்த்து பார்த்து போயிருக்கிறோம். இப்போ எல்லாரும் புதிய முகங்களாக வர்றாங்க. அதுல நமக்கு ஒரு உற்சாகம் இயல்பாக ஏற்படும். ம். உண்மையான சிக்கல் எது என்றால், ஆட்சியில ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை ஃபேஸ் பண்றதுதான். இப்போ நமக்கெல்லாம் சமீபத்துல தெரிந்த வழக்குகள், அது எவ்வளவு தூரம் வந்து மீடியால அடிபடுதுங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ம். இப்பதான் வந்து அதுக்கு ஒரு மறுப்புன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லை ம். ம். அப்படின்னு, அவன் நான் இல்லைன்னு ஒரு இல்லைங்கிற. இல்லைன்னு மறுப்பு சொல்றாரு. ம். ஆனா எர்ணாகுளம் கேஸ்ல இருக்கிற சார்ஜ் ஷீட் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லீமா ரோஸ் அவர்கள். அவர்களோட தேர்தல் வேட்பு மனுவில் அதை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மேல இந்த வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன வழக்கு? அது மணி லாண்டரிங் வழக்கு. அப்போ அப்போ இயல்பாகவே ஒரு கில்ட்டி பை அசோசியேஷன் வருங்க. யார் லீமா ரோஸ்? அவங்க வந்து மினிஸ்டரோட அம்மா, மினிஸ்டரோட மாமியார். மாமியார். யார் அவங்க? இன்னொரு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வந்து மினிஸ்டரோட மனைவி. அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அப்போ அந்த கில்ட் பை அசோசியேஷன்ங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக வரும். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்து இந்த அரசுக்கு வரும். இன்னொன்று, அது எல்லாமே இடி வழக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. செந்தில் பாலாஜி அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசுக்கு அந்த கஷ்டம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.